ஸோ ஹாய் ஆசில் எப்படிங்க சூப்பர் கண்டிப்பாக இருப்பீங்க தெரியும். ஆக்சுவலாக அந்த டைலாக்கை சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம், பழைய மாதிரி மோட்டோ வ்ளாக் தான். என்னாச்சு ரொம்ப நாள் மோட்டோ வ்ளாக் பண்ணலான்னு கேட்கவே இல்லை யாருமே, நானே சொல்லிடுறேன் கேட்காதனால. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிங் ஆஃப் புலிங்குடிங்கிற பேஜ் யூடியூப் பேஜ் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். யாருக்கெல்லாமோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம ஊருக்காரனு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாய். ஸோ என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ டியூக் 200 நான் பண்ணிகிட்டு இருந்தேன் வ்ளாக் அப்போ இல்லை, ஜஸ்ட் ஒரு 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 விஷயத்தினால ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது என்னங்கிறத க்ளீன் கேட்டால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆனதுனால நான் மோட்டோ வ்ளாக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. எதுக்கு இந்த ஐடியா இப்போ வந்துச்சு, அடுத்த கொஸ்டின் கேளுங்க பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, நேற்று ஒரு நம்ம புளியங்குடியில் ஒரு ஹோட்டல், வெள்ளத்துற ஹோட்டல் பக்கத்தில் நான் நிற்கும் போது ஒரு பையன் இப்படி போகிறான். டேய் என்னடா இப்படி போகிறான்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். பார்த்தா பையன் ஹெல்மெட் போடல. நான் பார்க்கும்போது நான் டியூக் வச்சுருக்கும் போது சில டைம் இந்த மாதிரி நான் போயிருக்கேன் ஸ்பீடாக. அதுக்கப்புறம் இப்போ புரிஞ்சிச்சு, ஓகே ஸ்பீடாக போகிறது சீன் கிடையாது, ஸ்பீடாக போகிறது மேட்ரு கிடையாது, டசன்ட் மேட்ருன்னு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஸ்பீடாக போகிறது ஓகே, சில டைம் அந்த தோணை தான் செய்யும் ஸ்பீடாக போகணுன்ட்டு. பட் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஹைவேஸ்லாம் கட்டி விட்ருக்காங்க, மீன்ஸ் போட்டு விட்ருக்காங்க. இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டு விடல கரெக்டாக. இந்த மாதிரி ரோடில் போனால் என்ன ஆகும், ஸ்பீடாக போனோம்னா டம்முன்னு அங்கேயும் ஏதாவது ஆகும், ஷேக் ஆகும், பைக்கோட ஒரிஜினல் ஃபீலே கிடைக்காது சிம்பிளாக சொல்ல போனால். ஜஸ்ட் அதனால் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு ரோடு, அதுவும் மெயினாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வருஷத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட், வருஷத்துக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட், மீன்ஸ் இப்போ மாதத்துக்கு நான் இப்போ வச்சு இப்போ வீக்லி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ கைஸ் ஸ்லோவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அழகாக மெதுவாக போயிட்டு ஜாலியாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நேற்று எனக்கு அதை பார்க்கும்போது நான் என்ன கேட்டேன், என்கிட்ட வெள்ளத்துற ஹோட்டலில் இருக்கிறான்னா, என்னடா நீயே பயந்துட்டியா அப்படின்னாரு. ஐயோ பயப்படலாம் இல்லைன்னு, நான் இப்படி போகும்போது எல்லோரும் என்னை இப்படி பார்த்துருப்பானுங்கன்னு எனக்கு தாட் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பட்டாதாண்டா புரியும் அப்படின்னு சொன்னார். அது பட்டா புரியுது ஒரு விஷயம், இன்னொன்று அழகாக பொறுமையாக இதுதான் விஷயம்னு சொல்லிட்டாலே போதும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்லி புரியாமல் இருந்திருக்கும், இருக்காது, கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோடெல்லாம் போகும்போது எப்படி ஸ்பீடாக போக முடியும், நீங்கள் டம்முன்னு இப்படி குதிக்கும். ஒரு பாட்டில் கூட ஒரு விஜய் பாட்டில் ஸ்பீடாக போனால் கவனம் முக்கியம், ஸ்லோவாக போனால் ஸ்டடியும் முக்கியம். என்ன மீனிங் தெரியுமா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸ்பீடாக போனால் கவனம், கரெக்டாக ஃபோக்கஸ் எங்கேன்னு பார்த்து போகணும். ரோடு இது எல்லாமே எல்லாமே சப்போஸ் நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்கன்னா இந்த கிரிப் முக்கியம். ஸோ ஸ்லோவாக போகும்போது தான் நிறைய ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. எனக்கு நான் காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் பசங்க ஸ்பீடாக போய் விழுந்தது கிடையாது. ஸ்லோவாக அந்த சகதியில் போகும்போது வழுக்கும் அப்படியே. ப்ளஸ் இந்த மாதிரி இடத்துல போனால் டக்குன்னு அப்படி வீல் ஷேக் ஆகும். இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்லோவாக போனால் அந்த ஸ்டடியாக இருக்கணும்னு சொல்லி ஓகே இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் ஒன்று நான் உனக்கு பொறுமையாக ஒன்றா சொல்கிறேன் ஒரு வீடியோலையும். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுடலாமே. நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது எங்கிட்ட ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த டாபிக் பற்றி பேசுங்க. நிறைய பேர் ஃபுட் வ்ளாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் வ்ளாக் தனி, ஃபுட் ரிவ்யூஸ் தனி, அது வேறு கன்ஃபியூஷன் வேண்டாம். ப்ளஸ் நிறைய பேர் செப்பரேட்டாக இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னு ஒரு சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் பேசணும்னு தோணிகிட்டே இருந்த விஷயம், ஆனால் அதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு நான் லைவில் கேட்டிருந்தேன் ஒரு நாள். அந்த வீடியோ பார்த்துருக்கவங்க இன்ஸ்டாகிராம் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேர்ள்ஸோட ப்ராப்ளம் பற்றி பேசுகிறத பற்றி. இப்போ எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. மீன்ஸ் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த டைலாக்லாம். ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், 100 பேர் இருந்தாங்கன்னா 99% அந்த மாதிரி இருந்தாலும், மீன்ஸ் பசங்களோ பொண்ணுங்களோ, நான் யூனிக்காக சொல்கிறேன், 100 பேரில் 99% அப்படி இருந்தாலும் 1% கன்ஃபார்மாக லாயலாக இருப்பாங்க. இந்த எல்லா பொண்ணுங்களும் அப்படி தாண்டான்னு சொல்கிறவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் சொல்கிறவன் பொண்ணுங்களை லாயலாக பார்க்க மாட்டான், கரெக்டாக? அந்த 1% இருக்கிறது தான் சும்மா கிடையாது. 99%ல் 1% அப்படி இருக்காங்கன்னா சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. 1% அந்த 1 நம்பர் தான் ஜெயிக்கக்கூடிய நம்பர், கரெக்டாக? இன்னொன்று சிம்பிளாக சொல்ல போனால், டைமண்ட் இவ்வளோ தாங்க, அந்த டைமண்டோட வேல்யூ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதே கேர்ள்ஸுக்கும் அதே தான் ஃபார்முலா தான். மீன்ஸ் பாய்ஸ் எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஈவன் நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போகும்போது ஒரு படிக்கிற பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, வழி தெரியல அந்த பொண்ணுக்கு, பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்குமே அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், சரி அதை கேட்கலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட. ஏன்னா நான் அந்த பொண்ணு மட்டும் தான் நிற்கணும் அந்த இடத்துலையே.
அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்கலான்னு யோசிக்கிறேன். இந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இதை தப்பாக நினச்சிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பட் ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் என்கிட்ட கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கு. இவன்கிட்ட கேட்கலாமா, அவன் யார் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கு. படிக்கிற பொண்ணு. சிம்பிளாக சொல்ல போனோன்னா என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்தா. மீன்ஸ் என்னோட ஒரு சிஸ்டரோட ஃபேஸ் கட் மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. அப்போது என்கிட்ட வந்து கேட்டுட்டா ஒரு வழியா, மீன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால் நான் தெரியலைங்க, நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இங்கிலீஷில் பேசுறது நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் டவுட் கிளியர் ஆகலை. பயம் அந்த பொண்ணுக்கு, தனியாக நிற்கிறோமே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பயம். எங்க கூட நிற்கலாமா, மீன்ஸ் இவங்க கூடயாவது நிற்கலாமாங்கிற மாதிரி ஒரு பயம். ஃபைனலாக என்னாச்சுன்னா அப்படியே ஒன் பேசிகிட்டே இருந்துச்சு. நானும் கான்வர்சேஷன் சின்னதாக வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு பயம்னு. ஓகே ஃபைன். இது தமிழ்நாட்டில் தான் இப்படின்னு பார்த்தா, மீன்ஸ் பசங்களை பார்த்து பொண்ணுங்க பயப்படுறாங்கன்னு நினச்சா பெங்களூர் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சு போல இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களை பார்த்து பயப்படுறது. இன்னொன்று சொல்கிறேன், எல்லா பசங்களும் அப்படி இருக்கிறதும் இல்லை, எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் ஜென்ஸும் கிடையாது. கன்ஃபார்மாக ஷோர் இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஜஸ்ட்டு சரி அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி 90s கிட்ஸ்லாம் பாருங்கள் கைஸ். 90s கிட்ஸ்லேயும் இருக்காங்க ஒரு சிலவங்கலாம். பட் ஆனால் 90s கிட்ஸோட லவ்வை கம்பேர் பண்ணுங்கள். எல்லாம் 2K கிட்ஸ் என்ன பண்ணுறீங்க இப்போ? எல்லாம் சும்மா ஒரு பெஸ்டி என்ன பெஸ்டியா? உடனே கல்யாணம் 22 23 வயசுலலாம் கல்யாணம். என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாகுது 2K கிட்ஸுக்குலாம்? 25 கூட ஆயிருக்காது. 25 வருஷம் 2025 தான் இருக்குது. 25 வருஷம் கூட கிடையாது. டீனேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வயசு கால்குலேட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. டீனேஜ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு? டீனேஜ் ஏன் டீனேஜ்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? 13 12லேருந்து 13 14 15 16 17 18 19 அந்த டீன் முடியுது பார்த்தீங்களா, அதுதான் டீனேஜ். அது எத்தனை பேருக்கு தெரியும்? டீனேஜ் இப்போ இருக்குது உங்களுக்கு 2K கிட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது முடிஞ்சால் தான் ஜஸ்ட் இல்லை ஒரு நம்ம ஒரு பர்சன் அப்படிங்கிறதே ரியலைஸே பண்ண முடியும். அதுவே ரியலைஸ் பண்ணுற வயசு உங்களுக்கு வரல. இன்னும் 21 வயசு 22 வயசில் நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? ஆக்சுவலாக இன்னொன்று, நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒரு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதான்னு தெரில. மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஊரில் சிக்னலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இங்கே ஸ்டாப், இங்கே ஸ்லோ லிமிட்டு, இங்கே ஸ்பீட் லிமிட்டு, இந்த எதுவுமே கிடையாது. சும்மா அங்கே பேரிகேட் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்ஸு, அப்புறம் அந்த அவேர்னஸ்க்காக அங்கங்கே வச்சுருக்கிறது, இது சம்திங் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஜாலியாக போனால் ஜாலியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது நம்ம ஊரில். அதனால தான் மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடும் ஆக்சிடென்ட் அதிகமாகுது. இந்த மாதிரி பஸ்காரங்களை பாருங்கள், இவனுக்கு இங்கெல்லாம் நிற்கலாமா? பஸ் ஸ்டாண்டே கிடையாது இவனுங்களுக்கு. இப்படி தான் நிற்கிறானுங்க. இப்படி தான் இப்படி ஓவர்டேக் பண்ண தான் செய்வானுங்க. கடைசி அங்கே இருக்க வர்றவன் ஆப்போசிட்டில் தான் செய்வான். அப்புறம் டிராஃபிக் ஜாம் ஆகும், தேவையில்லாத சீன். இதெல்லாம் நம்ம ஹார்ன் அடித்து விளக்கி விட்டுறணும். அதனால இன்னொன்று, நிறைய பேர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இண்டிகேட்டர் எது கொடுத்துருக்கானுங்கன்னே தெரில. காஸ்ட்லியான ஒரு பைக்லாம் வாங்குறீங்க, R15 அது இதுன்னு வாங்குறீங்க டியூக்குன்ட்டு. ஆனால் அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே யாருமே. எத்தனை பேர் நம்ம ஊரில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? சான்ஸே கிடையாது. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. மிஞ்சி போனால் ஏதாவது வெளியூர்லேருந்து வரவங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்யூனாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான். ஓகே, நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? 2K கிட்ஸ் படிங்க. இந்த சொந்த காசில் கார் வாங்குங்க, சொந்த காசில் பைக் வாங்குங்க, சொந்த காசில் ஐஃபோன் வாங்குங்க. நான் ஒரு சென்சஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக இஎம்ஐ போட்டு ஐஃபோன், வீடு, காரு இதெல்லாம் வாங்குறது ஓவரால் இந்தியாவில் 80% ஆகும். 80% ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாருமே இஎம்ஐ போட்டு தான் எல்லாமே வாங்குறானுங்களாமா. லோன், அதுக்காக தான் பேங்க்கில் லோன் தரேன் எல்லாம் பண்ணுறானுங்க. ஆக்சுவலி லோன் எடுக்காதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. நான் ஐஃபோன் வாங்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், காலேஜ் படிக்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் இப்போ நான் 60,000 ஐஃபோன் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் சொந்தமாக கடை வச்சு, மீன்ஸ் அப்படி பண்ணது தான். நான் கடையை வச்சுருக்கேன்னு பெருமை சொல்ல. நான் வெயிட் பண்ணி சந்தோஷமாக ரெடி கேஷில் உங்கள் காசில், அதுதான் மெயின், உங்கள் காசில் வாங்குங்க. வேறு லெவலான ஹாப்பினஸ் இருக்கும், புரியுதா? ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் கோவப்படுறீங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் கோவப்படுறது. நான் இப்போ மோஸ்ட்லி யாரும் நம்ம பசங்க கோவப்படுறது இல்லைப்பா, சீரியஸ்லி. நம்ம பசங்க யாருமே இப்போ கோவப்படுறதில்லை எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி இந்த மாதிரிலாம் இப்போது பசங்களாம் பாரு, ஐயா இண்டிகேட்டர் போட்டிருக்காரு பாருங்க தலைவர், எவ்வளோ ரோடு வச்சுருக்காரு, திடீர்னு ஆப்போசிட்டில் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவாங்க? நல்லா வருது. அதனால் உங்கள் காசில் வாங்குங்க, எதுனாலும் சந்தோஷமாக இருக்கும். வாங்கி அதோட மதிப்பு தெரியும் ஃபஸ்ட்டு. நம்ம இவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்கோம், பத்திரமா வச்சுக்கணுன்ட்டு. ஈவன் நான் கூட இந்த 220 நான் டியூக் வச்சுருக்கும் போது எனக்கு தம்பிக்கிட்ட இருந்துச்சு. போட்டு திருக்குவான் அப்படி. ஆனால் என்ன கத்தன்னா, சாரி கைஸ் திருப்பி தான் காமிச்சேன் அப்படி எப்படி பண்ணுவான்ட்டு. ஓகே, திருக்குன்னு திருக்குவான். இப்போ அவன் புல்லட் வச்சுருக்கிறான். 40 50 60 தாண்ட மாட்டேது வண்டி. இப்போது 60 தாண்டி போக மாட்டேதான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவன் தனியாக வாங்கியிருக்கான், அவனோட அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கான், சம்திங் என்னமோ வாங்கியிருக்கான். அதனால பார்த்து பத்திரமா வச்சுருக்கான். ஸோ அது மாதிரி தான் நம்ம காசில் வாங்கும் போது மட்டும்தான் அருமையும் தெரியும், பத்திரமா வச்சுக்கணுன்னு தெரியும்.
சும்மா எங்கே நானே என் ஷாப்பில் உட்காந்துருக்குமா நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், வெளியே நின்று பேசுவாங்க. மீன்ஸ் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடு, நான் இல்லைன்னா செத்துருவேன், சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு. யார்? 7th படிக்கிற பொண்ணு. ஆல்ரெடி ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன் அந்த பொண்ணு. 7th படிக்க அவங்க அம்மா அவ்வளோ இது பண்ணுறேன். என்னம்மா 6th 7th தானம்மா போகிற, உனக்கு நான் வாங்கி தரேன், ஐஃபோன் வாங்கி தரேன் மாட்டேன்னு சொல்ல அப்படின்னு அவர் ஜென்யூனாக பேசுகிறாங்க. நீ வாங்கி கொடு, இல்லை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க. சரிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. என்னண்டா நீ ஒன்றும் இதுக்கு ஐஃபோன் உனக்கு 7th படிக்கிற பொண்ணுக்கு? இல்லை பொதுவாகவே இதுக்கு இந்த வயசுலலாம் படிக்க வேண்டிய வயசில் நீங்கள் சம்பாதிச்சு வாங்கப்பா. பேசிக் மாடல் நாங்களாம் ஃபோனில்லாம் படிச்சிருக்கோம், அதனால தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி அது ஓரளவுக்கு தெரியுது. மீன்ஸ் என்ன சுச்சுவேஷன், எப்போ எது தப்பு எது கரெக்டாக கொஞ்சமாவது தெரியுது எங்களுக்கு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டேன்னா, நானும் அந்த வயசுல தான் வந்திருக்கேன். நானும் எல்லாம் மீன்ஸ் பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் இருந்து வந்திருக்கேன். அதனால ஜஸ்ட் எல்லா விஷயமும் எல்லா மீன்ஸ் நான் படித்ததே தவிர 3 வருஷமே தவிர, மீன்ஸ் காலேஜ் போனேனே தவிர 3 வருஷம் ஜஸ்ட் என்னென்ன பசங்க எப்படி இருக்காங்க, கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்க, மீன்ஸ் எந்த மாதிரி நாலேஜ் இருக்குது வெளியூரில் அப்படிங்கிறது தான் நான் படித்தது தான் ஜாஸ்தி. ஸோ அதனால சொல்கிறது தான், அது வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி க்ராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறது டீனேஜ் எல்லாம், மீன்ஸ் 2K கிட்ஸ் டீனேஜ் எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாய்ஸ்கிட்டையோ கேர்ள்ஸ்கிட்டையோ பாய்ஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் தான் அதெல்லாமே. ஓகே, இது சொல்லி எத்தனை பேர் கேட்டு போகிறீங்க? மேபி ஒரு டைம் சொன்னால் கேட்க மாட்டீங்க, அடுத்தடுத்து வீடியோஸில் சொன்னால் கேட்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது கன்ஃபார்மாக. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், பாம்பேயில் இருக்கிறாங்க ஒரு சில நம்ம ஊர்லேருந்து பாம்பே போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. தாராவி அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம சவுத்துலேருந்து போனவங்க, தமிழ்நாடு மீன்ஸ் தமிழ்நாட்டில் மதுரைக்கு இந்த சைடு, நம்ம ஊர் தென்காசி திருநெல்வேலி இந்த சைடில் இருக்கவங்கலாம் ஃபாரின்லேயும் சரி பாம்பேலையும் சரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் அதர் ஸ்டேட்லலாம் இருக்காங்க.